ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். நான் உங்கள் மோகன். நம்ம எல்லார்கிட்டையுமே மேக்ஸிமம் பைக் இருக்கும். அதில் பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி பைக்கை யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 2 முறை இந்த மாதிரி அக்கேஷ்னலாக பைக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பைக் ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால் பைக் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வேலை காரணமாக அந்த பைக்கை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கே 1-2 முறை தான் அவங்களுக்கு ஓட்டக்கூடிய சந்தர்ப்பமே அமையும். ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி அதிகம் பயன்படுத்தாமல் இருக்கிற அந்த அன்யூஸ்டு பைக்குகளை கரெக்டாக எப்படி நாம் பராமரிக்கிறது அண்ட் இந்த மாதிரி பைக்குகளை நம்ம கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு ஒரு சில தவறுகளை நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி அந்த பைக்கை அதிகமாக பயன்படுத்தாமல் இருக்கிறதால வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு 2-3 முறையோ இல்லை அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐடில் ஆர்பிஎம்லேயே ரன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், என்ஜின் ஆயிலுடைய சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், பேட்டரி நல்ல கண்டிஷனில் இருக்கும், ஃபியூல் சிஸ்டம்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பைக்கை ஒரு 5-10 நிமிஷம் ஐடியலில் ரன் பண்ண விடுறதால அது உங்களுக்கு நன்மையை தரதை விட பின்விளைவுகளை தான் அதிகமாக தரும். அது எப்படின்னா, சில நேரம் நம்ம காலையில் பைக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதோ இல்லை குளிர்காலத்தில் முதல் முறை பைக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சைலன்சருடைய அடிப்பகுதி ஓட்டையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி வரதா பார்த்துருப்போம். ஸோ இது பெரும்பாலும் எல்லா பைக்லேயுமே வரும், இது நார்மல் தான். அது எப்படி சைலன்சர் வழியாக தண்ணி வருது அப்படின்னா, இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற இந்த அட்மாஸ்பியரிக்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரப்பதம் இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரிக் ஏர் தான் நமக்கு வந்து இன்ஜினுக்குள்ளே போகுது, அதாவது ஏர் பாக்ஸ் வழியாக இன்ஜினுக்குள்ளே போகுது. ஸோ ஏர் பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அண்ட் இதில் இருக்கிற இந்த ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மி. ஆனால் நாம் பயன்படுத்துகிற பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஹியூமிடிட்டி இருக்கும், அதாவது ஈரப்பதம் இருக்கும். ஸோ இப்போ அந்த பெட்ரோல் இன்ஜினுக்குள்ளே போய் எரியும் பொழுது அதில் இருக்கிற கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் நமக்கு கிரியேட் பண்ணும். ஸோ அப்படி இன்ஜினுக்குள்ளே உருவாகின அந்த வாட்டர் தான் சைலன்சருடைய அடிப்பகுதி ஓட்டையிலிருந்து நமக்கு சொட்டு ஒழுகுது. பட் சில பேருக்கு இங்கே ஒரு டவுட் வரும், அப்படி இன்ஜினுக்குள்ளே உருவாகின அந்த வாட்டர் நம்ம நார்மலாக பைக் ஓட்டும்பொழுது எதனால் சைலன்சர் வழியாக வெளியே வரதில்லைன்னு. இப்போ நம்ம நார்மலாக பைக் ஓட்டும்பொழுது நம்ம பைக்கில் உட்காந்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா சர்டைன் லோட்லேயே இருக்கும், இதனால் இன்ஜினோட ஹீட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், அதனால் சைலன்சருடைய ஹீட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஜினும் ஹீட்டாக இருக்குது, சைலன்சரும் ஹீட்டாக இருக்கிற காரணத்தால் இப்போ இன்ஜினுக்குள்ளே வாட்டர் உருவானாலுமே அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஹீட் காரணத்தால் நமக்கு ஆவியாகி சைலன்சர் வழியாக வெளியே போயிடும். அதனால் குளிர் காலத்திலேயோ இல்லை எப்பயோ ஒரு முறை காலையில் பைக்கை ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஐடியில் விட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்ஜினுக்குள்ளே உருவாகின அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்குள்ளேயே தங்கிடும், இல்லைனா சைலன்சருக்குள்ளேயே தங்கிடும். காரணம் என்னென்னா, என்ஜினுடைய டெம்பரேச்சரும் சைலன்சருடைய டெம்பரேச்சரும் போதுமான அளவு இருக்காது. அதனால் அப்படி தங்கின அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பரையோ அல்லது சைலன்சரையோ துருப்பிடிக்க வைக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சில ரேர் கேசஸில் ஆக்சிஜன் சென்சார் டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால தான் நீங்கள் பைக்கை எப்பயாவது ஒரு முறை 5-10 நிமிஷம் மட்டும் ஐடியில் வைக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்கிறேன். பட் நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி 5-10 நிமிஷம் பைக்கை ஐடியில் விட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணுறதால என்ஜினுடைய கம்பஷன் சேம்பரோ அல்லது சைலன்சரோ துருப்பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பைக்கை ஐடியில் வச்சுக்கிட்டு இருக்கிறதால பேட்டரி கண்டிஷன் நல்லாயிருக்கும், ஆயில் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் சிஸ்டம்லாம் நல்லா இருக்குமேன்ற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் என்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைக்கை ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இன்ஜின் ஆயிலை ட்ரைன் பண்ணிவிட்டு புது இன்ஜின் ஆயிலை போட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஆயிலில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அகைன் நம்ம பைக் யூஸ் பண்ணும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு புது இன்ஜின் ஆயிலை மாற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனையே வராது. அதே மாதிரி பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இப்போ வர பெரும்பாலான பைக்குகளில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி தான் வருது. ஸோ நீங்கள் பைக்கை ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க போகிறீங்க அப்படின்னா அதோடைய நெகட்டிவ் டெர்மினலை மட்டும் நீங்கள் கழட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பேட்டரி உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக டிஸ்சார்ஜ் ஆகாது. சரி, அப்போ ஃபியூவல் சிஸ்டம்க்கு என்ன பண்ணுறது? ரொம்ப நாள் ஒரு இடத்துல பைக் நின்று இருந்தால் நமக்கு ஏர்லாக் ஆகிறதுக்கோ இல்லை டேங்க் உள்ள துருப்பிடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கே அப்படின்னு. கரெக்டு தான். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பைக்கை ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க போகிறீங்கன்னா பெட்ரோலை மொத்தத்தையும் ட்ரை பண்ணிடுங்க, டேங்க்லேருந்து எடுத்துருங்க. இப்போ கார்பரேட்டர் பைக்காக இருந்தால் டேங்க்லேருந்து ஈஸியாக பெட்ரோல் மொத்தத்தையும் எடுத்துடலாம், கார்பரேட்டர் இருந்தும் எடுத்துடலாம். ஆனால் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற பைக்காக இருந்தால் நீங்கள் டியூபை பயன்படுத்தி டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் மொத்தத்தையும் எடுத்துடலாம். ஒருவேளை உங்கள் பைக் டேங்க்ல இருக்கிற பெட்ரோலை முழுமையாக வெளியே எடுக்க முடியல அப்படின்னா மார்க்கெட்டில் பெட்ரோலை அப்படியே ஸ்டெபிளைஸ்டாக வச்சுக்கிறதுக்காக ஃபியூவல் ஸ்டெபிளைசர்லாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் டேங்க்ல ஆட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இனிமேல் உங்கள் பைக்கை ஒரே இடத்துல நிறுத்தி வைக்க போகிறீங்க அப்படின்னா அது அப்பப்போ ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணி ஐடில் ஆர்பிஎம்ல ரன் பண்ண விடுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அது சுத்தம் டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக முடிஞ்சால் ஒரு ஷார்ட்டான ஒரு ரைடு போயிட்டு வரலாம். அதுவும் முடியாது, என்னால் பைக்கை நிறுத்தி வைக்க மட்டும்தான் முடியும் அப்படின்னா பெட்ரோல் டேங்க்கில் இருக்கிற மொத்த பெட்ரோலையும் வெளியே எடுத்துட்டு முடிஞ்சால் புது இன்ஜின் ஆயிலை போட்டுட்டு அகைன் ரைட் பண்ணும்போது கூட நீங்கள் புது இன்ஜின் ஆயில் மாற்றிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பேட்டரியோடைய நெகட்டிவ் டெர்மினலை கலட்டி விட்டுட்டு நீங்கள் பைக்கை எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எங்கேயாவது துருப்பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அங்கெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பைக்கை டஸ்ட் படாமல் ஒரு நிழலில் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதும். ஸோ நீங்கள் அகைன் எப்போ வந்து பைக்கை யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ பெட்ரோல் போட்டுட்டு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் தாராளமாக பைக்கை ஓட்டிக்கிட்டு போகலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஒருவேளை நீங்கள் பைக்கை 6 மாதம் 7 மாதம் ஒரு வருஷம் இந்த மாதிரி மாத கணக்கில்
நிறுத்தி வைக்க போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சால் சைலன்சருக்கு ஒரு கவரை போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி ஏர் பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதோட இன்டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. ஏன்னா குளிர்காலமாக இருந்தால் நமக்கு அட்மாஸ்பியரிக்கில் இருக்கிற அந்த ஈரப்பதம் நமக்கு என்ஜின் உள்ளேயோ சைலன்சர் உள்ளேயோ போகாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம MTNs ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து பார்க்குறேன். கர்மாவை எதிர்பார்க்க உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ MTNs. நன்றி.